Thursday evening, coming Saturday விநாயகர் சதுர்த்தி. ஸோ பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. நாளைக்கு ஃப்ரைடே பண்ண முடியாது, சாட்டர்டே மார்னிங் பூஜை பண்ணணும். அதனால ஈவினிங்கே பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு எல்லா ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 விநாயகர் வந்து இருப்பார். ஒன்று மாடமில் இருப்பார், இன்னொருத்தர் வந்து வீட்டுக்கு வாசல் மேலே வந்து இருப்பார். இந்த மாடம் பற்றி கேட்காத ஆளே இல்லை. எங்கே வாங்கினீங்க திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி இது நானே பண்ணது. கார்பெண்டர்கிட்ட கொடுத்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெல்லு அப்புறம் டிசைன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நானே பண்ணிக்கிட்டேன். இந்த கோலம் பார்த்தாலே தெரியலையா, நானே தான் வரைஞ்சி நானே தான் ஸ்டோன்ஸ் ஒட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் இந்த வீடியோல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு பூஜை பாத்திரம்லாம் எப்படி பளிச்சுன்னு வாஷ் பண்றதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி ரெகுலரா வாஷ் பண்ணணும் அந்த மெத்தட் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சபினா ஆட் பண்ணிட்டு சிட்ரிக் ஆசிட் லெமன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா தண்ணியை வந்து டைலூட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டா ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிங்கனாலே போதும். நீட் அண்ட் கிளீனா வந்து பலன்னு ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு 2 விளக்கு வந்து தேய்ச்சி காமிச்சிருக்கேன். இது வந்து தேய்க்காத விளக்கு. நீங்களே டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. தேய்ச்ச விளக்கு எவ்வளவு நீட்